நம்ம இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா நல்லா தான் இருக்கும். என்னங்கம்மா இது? பருத்திக்கொட்டை கோரிமா. பருத்திக்கொட்டை கோரி. இது வந்து தண்ணி ஊற்றி கலக்கி கொடுப்போம். ஓ, தண்ணி ஊற்றி கலக்கி கொடுப்பீங்க. ஓ, சாப்பிட்டுக்கிறாரு. எங்கேயும் ஒன்று போட்டுருச்சா? ஒரு நாள் ஃபுல்லாக கவனிக்கலைன்னா ஃபுல்லாக சாணியாக தான் இருக்கும். சாணி இங்கேயே கொட்டிக்குவீங்களாம்மா? அந்த பக்கம் எடுத்து கொடுக்குவீங்க. அந்தாட்டுக்காரம்பாலும் எடுத்துருங்க. எத்தனை ஆடு வச்சிருக்கிறாங்க? ஆட்காரமாவே எடுக்கிறதாங்க, எடுக்காம என்ன. கோயம்புத்தூர் மாவட்டம் அருகினில் இருக்கக்கூடிய வெள்ளக்கிணறு இருக்குங்க. இது பக்கத்தில் அக்ரகானம் அப்படிங்கிற ஒரு கிராமம் ஒன்று இருக்குங்க. இங்கே எல்லாமே பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய எல்லா கிராமத்துலேயும் ஒவ்வொரு மாடுகள் எல்லா இடத்துலையும் வளர்ப்பாங்க. இந்த கிராமத்தில் இவங்களுடைய பிரதான தொழில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே மாடு, ஆடு, கோழி இதுதான் வளர்த்துட்ருக்காங்க. ஸோ அவங்கக்கிட்ட சில வார்த்தைகள் கேட்கலாம். அம்மா வணக்கங்கம்மா. வணக்கம். நல்லா இருக்கீங்களா? உங்கள் பேருங்கம்மா? பேர் சுமதி. நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறத சொல்லுங்கம்மா. அது இதுதாங்க பண்ணிட்டு இருக்கிறவங்க. நான் வேலைக்கு போகிறது இல்லைங்க. ஆடு மாடு வீட்டில எல்லாம் போவாங்க. நான் மட்டும் இதை பார்த்துட்டு வேலை பண்ணிட்டு இருக்கிறேன். எத்தனை மாடு நீங்கள் வச்சுருக்கீங்க? 6 மாடுங்க. 6 மாடு. இந்த மாடை வந்து நீங்கள் எப்படி வளர்க்குறீங்க அப்படிங்கிறத உங்களுக்கு தெரிந்த அனுபவங்களை கொஞ்சம் பகிர்ந்துக்குங்கம்மா. கட்டி வச்சிருக்கிறதா மேவு கொண்டு வந்து போட்டுக்குப்பாங்க. இந்த தோட்ட சைடு போய் விவசாயம்லாம் பண்ணுறாங்க இல்லைங்க, அவங்ககிட்ட போய் மொத்தமாக பேசி வெட்டிட்டு வந்து கொண்டு வந்து போட்டுக்குவாங்க. அப்போ இந்த சோளத்தட்டுக்கெல்லாம் வருஷத்துக்கு ஒரு டைம் விட்டு அது போட்டு வச்சுக்க. அப்புறம் வைக்க புல்லுக்கு இருக்குதுங்க, அது வாங்கி போட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க. இப்படி தான் நீங்கள் ஆரம்பிச்சிங்க. முதல்ல ஆரம்பிக்கும் போது எத்தனை மாடுகளோட ஆரம்பிச்சிங்கம்மா? முதல்ல 2 மாடு தான் வச்சுருந்தேன். அப்புறம் அப்படி எப்பயோ போக போக நிறைய மாடு வளர்க்க செய்து பண்ணிட்டு. இப்போ 6 மாடு வச்சுருக்கேன்னு சொன்னீங்க. இந்த 6 மாடில் நீங்கள் இப்போ ஒரு செட்டு போட்டிருக்கீங்க. இந்த செட்டு பார்க்கும்போதே நல்லா இருக்குங்க. இப்போ இந்த செட்டு இருக்குங்களாங்கம்மா? ஆமாம். இப்போ இடைவெளி வந்து நீங்கள் இப்போ மாடுகள் நீங்கள் வச்சுருக்கீங்க. ஆமாம். இப்போ இந்த மாடு வந்து நீங்கள் மாடு இங்கே வச்சுருக்கீங்க, கட்டி வச்சுருக்கீங்க. இந்த மாட்டுக்கும் இந்த மாட்டுக்கும் எவ்வளோ இடைவெளி இருக்குங்கம்மா? ஒரு 2 அடி அந்த ரேஞ்சுக்கு இடைவெளியில் கட்டுவீங்களா? 2 அடியில் கட்டுவீங்க. இந்த காடி இந்த செட்டு எப்படி நீங்கள் போட்டிங்கம்மா? அது போட்டு ஒரு 5 வருஷம் ஆச்சுங்க. 5 வருஷம் ஆச்சு. யாரோட பிளானுங்கம்மா இந்த மாதிரி ஒரு செட்டு? சூப்பராக இருக்குது செட்டு. யாரோட? எங்களோட பேலாண்டாங்க. வெளியே கட்டியிருந்தா அது மழை ஏதோ மிஸ் இல்லைங்க. அப்படி வந்து மிஸ் இல்லாமல் போட்டுக்கணும் செட்டு போட்டோங்க. ஓ, அந்த மாதிரி தான் நீங்கள் யோசிச்சு செட்டு போட்டுருக்கீங்க? ஆமாம், யோசிச்சு நாங்களே தான் முடிவெடுத்து ஃபோன் போட்டோம். ஓகே. இந்த செட்டில் நான் பார்த்தது வந்து பார்த்தீங்கன்னா சில செவறுகள்லாம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நல்ல ஒரு செவரு என்ன இது சிமெண்ட் வச்சு செங்கல் வச்சு கட்டியிருக்கீங்க இல்லைங்களா? நல்லா எப்பவுமே அழியாத அளவுக்கு ஒரு ஸ்ட்ராங்காக கட்டியிருக்கீங்க. அந்த மாதிரி ஒரு செட்டு தான் இது. ஆமாம். என்னென்ன தீவனங்கள் நீங்கள் கொடுத்துட்ருக்கீங்கம்மா? புண்ணாக்கு, பருத்தி கொட்டை தவிடு, கோதுமை மாவு, நல்லந்தவிடு, இந்த 4 கறக்கிற மாட்டுக்கு போட்டு வைக்கணும். இன்னொரு டைம் சொல்லுங்கள். பருத்தி கொட்டைங்க, அப்புறம் இந்த பருத்தி கொட்டை புண்ணாக்கு, கோதுமை மாவு, நல்லந்தவிடு கறக்கிற மாட்டுக்கு போட்டு வைப்போங்க. ஓ, இப்படி தான் நீங்கள் கொடுத்துருக்கீங்க? இப்படி தான் கொடுத்துருக்குறோம். அப்போ சும்மா இருக்கிற மாட்டுக்கு வெறும் பருத்தி கொட்டை, கோதுமை மாவு, நல்லந்தவிடு 3 கடைக்கு போட்டு கொடுப்போம். மாடுகளுக்கு வந்து சினை ஊசி இருக்குது பார்த்தீங்களா? ஆமாங்க. சினை ஊசி போடுவீங்களா இல்லை காலை வந்து நீங்கள் வச்சுருக்கீங்களாம்மா? ஊசி போட்டு தான் இது பண்ணுறாங்க. காலையெல்லாம் பிடிச்சிட்டு போக முடியாதுங்க. அதனால தான் டாக்டருக்கு வர சொன்னால் ஊசி போட்டுட்டு போயிடுவாங்க. ஊசி போட்டு தான் நீங்கள்? ஊசி போட்டு தான் செனை பிடிச்சி கண்ணு போட்டு பால் கறந்து ஊற்றுவாங்க. இந்த சினை ஊசி இருக்குது பார்த்தீங்களாம்மா? அந்த சினை ஊசி பற்றி உங்களுக்கு தெரிந்த அனுபவங்களை சொல்லுங்கள். எத்தனை ஊசி நீங்கள் போடுவீங்க? ஒரு ஊசி தான் போடுவாங்க. அப்புறம் நிற்கலைன்னா மறுபடியும் டைம் வருங்க, அடுத்த மாதம் வரும். அப்புறம் மறுபடி வந்துருச்சுன்னா மறுபடியும் அப்புறம் 3 வயிறு கழுவி அப்புறம் போட்டால் நின்றுக்குங்க. அந்த வயிறு கழுவுறது எதுக்காகம்மா? ஊசி போடுறதுக்கு அது கசரெல்லாம் இருக்கிறது வெளியே வந்துருங்களாம்மா, அப்புறம் போட்டால் நின்றுக்குங்க. இப்போ அதுக்காக தான் அந்த வயிறு கழுவுறது? ஆமாம், அதுக்காக தான் வயிறு கழுவுறது. நம்ம வயிறு கழுவாமல் ஊசி போடக்கூடாதுங்களா? ஊசி ஒவ்வொரு மாடு நின்றுக்குங்க, ஒவ்வொரு மாடு நிற்காத மாட்டுக்கு அப்படி பண்ணுவாங்க. ஓ, அப்போ நீங்கள் வயிறு கழுவி தான் போடுவீங்க. அந்த வயிறு கழுவுறதுக்கு என்ன பண்ணுவீங்க? டாக்டர் இது பண்ணி ஊசி போட்டு இது பண்ணி. அந்த டைம்ல மாடு வந்து எப்படிங்க எதுவுமே சாப்பிடாதா இல்லை எப்படிங்க? எல்லாம் சாப்பிட்டுக்கும். சாப்பிட்டுக்கும். ஆனால் நல்லா
வயிற்றுல எதுவுமே இருக்காது. ஆமாங்க. அந்த டைமில் ஊசி காலையில் வெறும் வகுத்தில் வந்து க்ளீன் பண்ணு ஊசி போட்டு அதில் கோழி விட்டு போயிடும். ஓகே. மேக்ஸிமம் எத்தனை ஒரு மாட்டுக்கு எத்தனை ஊசி வந்து அதிகபட்சமாக நம்ம போட்டால் வந்து செனை நிற்கிங்க? ஒரு ஊசி 2 ஊசி ஒவ்வொன்று நின்றுக்கும். ஒவ்வொரு ஊசி 5-6 ஊசி போடணும். 5-6 ஊசி போடணும். 50 ஊசி போடணும். ஒரு ஊசிக்கு எவ்வளோ ரூபாய் வரைக்கும் நீங்கள் சார்ஜ் பண்ணுறாங்க இங்கே? 200 ரூபா வாங்குறாங்க. 200 ரூபா. ஓகே. அப்போ ஒரு 5-6 ஊசிக்கும் போது ஒரு 1000 ரூபா செலவு பண்ணால் நமக்கு செனை நிற்கும். ஆமாம். அப்படி நிற்கலினாலும் வகுறுகளை போடணுங்க. போட்டால் அப்புறம் நின்றுக்குங்க. அப்படி நின்றுக்கும். இப்போ இந்த காடி செட் பண்ணியிருக்கீங்க பாருங்க, மாடுகளுக்கு வந்து தீவனம் சாப்பிட்றதுக்குங்க. இது வந்து எப்படிங்க இந்த காடியை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். தீவனம் வெளியே சிந்தாமல் இருக்கிற மாதிரி ஒவ்வொன்றுக்கும் நீங்கள் செட் பண்ணியிருக்கீங்க இல்லைங்களா? அதனால தான் அப்படி செட் பண்ணி சிந்தாமல் இருக்கிறதாட்ட அப்படி பண்ணிக்கிறேங்க. மாடு இதுக்குள்ள என்ன நல்லா சாப்பிட்டுக்குது இல்லைங்களா? சினை ஊசி இருக்குது பார்த்தீங்களா? இந்த சினை ஊசி போட்டதுக்கப்புறம் எப்படி நீங்கள் பராமரிப்பீங்க மாடுகளை? போட்டதுக்கப்புறம் ஆமாம், இப்போ சினை பிடிச்சிருச்சு. சரி. உங்களுக்கு அந்த சினை பிடிச்சதும் எப்படி தெரியும்? எப்படி நாங்கள் 2 மாதம் 3 மாதம் கழிச்சு காலைக்கு வருங்க, இல்லைன்னா ஒன்று வராது. அப்போ டாக்டர் வர செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அப்போ உங்களுக்கு தெரிஞ்சிடும் அது சினை பிடிச்சிருக்கா இல்லையா, மாசமா இருக்கான்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ இதில் வந்து உங்களுக்கு எவ்வளோ லிட்டர் பால் வந்து இதில் கறவை மாடுகளாக இருக்குங்கம்மா? கறவை மாடு ஒரு 3 மாடு இருக்குதுங்க. 3 மாடு. இந்த 6 மாடுகளும் கறவை மாடுகளாக இருந்தால் உங்களுக்கு எவ்வளோ லிட்டர் பால் கிடைக்கும்? அவ்வளோ இருந்தால் ஒரு 50 லிட்டருக்கு மேலே கிடைக்கும். 50 லிட்டர். நீங்கள் எங்கே பால் ஊற்றிட்டு இருக்கீங்கம்மா? இங்கே தொட்டி வளர்த்து. தொட்டி என்ன சொசைட்டிங்கம்மா அது? அது பிரைவேட் சொசைட்டிங்களா கவர்மெண்ட் ஆவின் சொசைட்டிங்களா? அது பேர் வைத்து தான். பிரைவேட். எவ்வளோ லிட்டர் பால் வந்து அப்போ 50 லிட்டர் சொன்னீங்க, காலையில் 50 லிட்டர் மாலை 50 லிட்டர் ஊற்ற முடியுங்களா? அப்படி ஊற்ற முடியும். நிறையா நல்ல மாடு கறந்தவனா அப்படி ஊற்றலாம். அதுதான் கேட்குறேங்க. இப்போ உங்களுக்கு வந்து 3 மாடு கறவை மாடுகளாக இருக்குது. இப்போ எவ்வளோ லிட்டர் கறக்குதுங்க? இப்போ ஒரு காலையில் ஒரு 15 வருங்க. 15 லிட்டர். 15 லிட்டர் வருங்க. அப்புறம் காலையில் சாயந்தரம் நேரம் கம்மியாக தான் கறக்குங்க. எல்லாம் வத்திடுச்சுங்க, சனை பிடிச்சங்காட்டி எல்லாம் கம்மியாயிடுச்சுங்க. 3 மாடு கறக்குதுங்க. ஆனால் இந்த நேரம் கம்மியாக தான் கறக்கும். மொத்தம் எவ்வளோ லிட்டருங்க காலை மாலை சேர்த்து? காலை மாலை சேர்த்து ஒரு 25 லிட்டர் வரும். 25 லிட்டர். 1 லிட்டர் எவ்வளோ வரைக்கும் உங்களுக்கு கிடைக்குதுங்கம்மா? இங்கே சொசைட்டியில் ஊற்றுறதுன்னு கம்மியாக தான் கொடுக்குறாங்க. ஒரு 40 ரூபாய்க்குள்ளே கிடைக்குங்களா? 40 ரூபாயும் இல்லை, 35 ரூபா கிடைக்கும். அப்போது ஒரு மாதத்துக்கு உங்களுக்கு இதில் எவ்வளோ ரூபாய் வரைக்கும் உங்களுக்கு வருமானம் கிடைக்குங்கம்மா? ஒரு 25 ரூபா 30 ரூபா கிடைக்கும். அதாவது 30,000 ரூபா வரைக்கும் இதில் நீங்கள், அது 3 மாடு நீங்கள் கறந்து ஊற்றுறதுனால 30,000 ரூபா கிடைக்கும். இதில் நீங்கள் எவ்வளோ செலவுகள் உங்களுக்கு ஆகுதுங்கம்மா? செலவுக்கு அது கணக்கு போட்டு பார்க்கலைங்க. போட்டு பார்க்கலைங்க. அது பார்த்தா தான் தெரியும். அப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு இதில் வருமானம் நிற்கிது இல்லைங்களா? இருக்குங்க, வருமானம் இருக்கு. வருமானம் இல்லாமல் நம்ம எந்த ஒரு தொழிலும் பண்ண முடியாது இல்லைங்களா? வருமானம் இருக்கு இல்லைங்களா? இப்போ நம்ம ஒரு தோராயமாக உங்களோட அனுபவத்தில் நான் கேட்குறேங்க, ஒரு 25 மாடு எங்கிட்ட இருக்கு அப்படிங்கும்போது அதில் ஒரு 20 மாடு கறவை மாடாக இருக்குது அப்படின்னா எனக்கு வருமானம் எவ்வளோ வரும் ஒரு மாதத்துக்கு? அப்படி இருந்தால் நிறையவே கிடைக்குங்க. மாதத்துக்கு 1 லட்ச ரூபாய்க்கு மேலே கிடைக்கும். நோட் திஸ் பாயிண்ட். அப்போ நம்ம வந்து கரெக்டாக அந்த ஒரு பராமரிப்பு முறையை நம்ம வச்சு மாடுகளோட எண்ணிக்கை அதிகப்படுத்த 50,000 ரூபாய் அதுக்கு போட்டால் கூட 50,000 ரூபாய் நிற்கும். நீங்கள் கரெக்டாக சொல்கிறீங்களா? செலவுகள் மட்டும் சொல்லாமல் எனக்கு வருமானம் வருதுங்கிற ஒரு சில பேர் சொல்ல மாட்டேங்கிறாங்க. அந்த வருமானத்தை வந்து குறைவாக தான் வருதுங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நீங்கள் ஒரிஜினலாகவே உங்களோட வருமானத்தை சொல்லிட்டீங்க. இப்போ மாடுகளுக்கு வந்து அந்த செனை பிடிச்சிருச்சு. செனை பிடிச்சி அந்த 1 வருட காலங்கள், அதாவது 10 மாதம் கழிச்சு தான் மாடு வந்து கன்று ஈனும். இது நான் நிறைய இடத்துல தெரிஞ்சுக்கிட்டேன். அந்த 10 மாதம் கழிச்சு கன்று ஈன்ற வரைக்கும் நீங்கள் எப்படி மாடுகளை நீங்கள் பார்ப்பீங்க? இப்போ ஒரு பெண் வந்து கருத்தரிச்சு அந்த பெண் வந்து குழந்தை ஈன்ற வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 10 மாத காலங்கள் அந்த குழந்தைய வந்து எப்படி என்னென்ன மாதிரியான டேப்லெட்ஸ் கொடுப்பாங்க, இப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கேன்லாம் பண்ணி டெஸ்ட் எல்லாம் பார்ப்பாங்க. அந்த மாதிரி மாடுகளுக்கு நீங்கள் எப்படி பராமரிப்பை நீங்கள் மேற்கொள்வீங்க? இதுக்கெல்லாம் மாட்டுக்கெல்லாம் அந்த மாதிரி இல்லைங்க. ஊசியெல்லாம் போடுறது சனை பிடிச்சி அவ்வளவுதாங்க. நல்லா பார்த்துக்க வேண்டியதாங்க. வேவு தண்ணி போட்டு புண்ணாத்தவெல்லாம் போட்டு நல்லா வெயில் கட்டாமல் கொஞ்சம் நேரம் கட்டுறது பொழுது உள்ள கட்டி பதனமாக பார்த்துக்க வேண்டியதாங்க. ஈடுற வரைக்குங்க அப்படித்தான் பார்த்துக்கிறோம். அதுக்கெல்லாம் ஊசி ஒரு தடவை போட்டால் தான் போதுங்க. அப்புறம் எதுக்கு ஊசி போடணும்? இல்லை, அது வந்து மருந்தெல்லாம் கொடுக்க வேண்டியதில்லை. கன்று நல்லா வளரணும் அப்படின்ட்டுலாம் எதுவுமே அதெல்லாம் எதுவும் இல்லை. நம்ம மனிதர்களுக்கு தீவனம் நல்லா கொடுக்கணும். தீவனம் நல்லா கொடுக்கணும், அவ்வளோதான். இப்போ இந்த யூரின்லாம் வருது பாருங்க, இது எங்கேம்மா கொண்டு போறீங்க? அது அந்த பக்கம் தொட்டி கட்டி இருக்கிறோம். தொட்டி கட்டிருக்கீங்க? ஆமாம், தொட்டி கட்டி இருக்கிறோம். அப்புறம் நிறைஞ்சதுன்னா எடுத்து நம்ம காட்டுக்குள்ளே ஊற்றிக்கலாம். உங்களோட காடே இருக்கு? ஆமாம், காடு. என்ன நீங்கள் பயிரிட்டு இருக்கீங்கம்மா? இங்கே இல்லை, இங்கே காடு அங்கே இருக்குதுங்க. உங்களோட தனியாக ஒரு காடு இருக்கு. இது எடுத்துட்டு போய் இது வந்து வாங்கின இடங்க. அப்படி இங்கே இருக்கிறவங்க மாமியோடலாம் அங்கே இருக்கு. சாணத்தை என்ன பண்ணுவீங்கம்மா?
சாணத்துங்க அது காட்டுக்கிட்ட கொடி போடுங்க. அப்புறம் கேட்குறவங்களுக்கு டிராக்டரில் கொடுத்துருவோம். டிராக்டரில் ஒரு லோடு எவ்வளோ ரூபாய்க்கு கொடுக்குறீங்க? ஒரு லோடு 2000 ரூபாய். 2000 ரூபாய்க்கு நீங்கள் கொடுக்குறீங்க. ஓகே ஓகே. அதாவது இந்த ஒரு மாட்டுப்பண்ணை மூலமாக உங்களுக்கு வந்து நிறைய அனுபவங்கள், கிட்டத்தட்ட எத்தனை ஆண்டுகள் சொன்னீங்கம்மா இந்த மாட்டுப்பண்ணை அனுபவம்? 10 வருஷம். 10 வருடம் ஆகும். இந்த அனுபவத்தில் நீங்கள் வந்து இன்னும் மாடுகளை அதிகப்படுத்துறதுக்கு ஏதாவது ஐடியாஸ் வச்சுருக்கீங்களா? அது பார்க்க முடிய மாட்டேங்குது. ஆமாம், ஒரே ஆளுங்கிறதுனால பார்க்க முடிய மாட்டேங்குது. ஒரு 25 மாடுகள் வரைக்கும் நீங்கள் அதிகப்படுத்திட்டீங்கன்னா உங்களுக்கு இதுலேயே நல்லா ஒரு போதுமான வருமானம் இருக்குங்க. அதனால பார்க்க முடியணும் இல்லைங்க. 2 ஆள் 3 ஆள் இருந்தால் வேணா பண்ணலாம். ஆமாம், வீட்டில் வேலைக்கு போகாமல் இருந்தால் பண்ணிடலாங்க. வீட்டுக்காரர் வேலைக்கு போகணும். அதனால ஒரு ஆள் கஷ்டம் பார்க்க முடியாது. காலையில இருந்து நீங்கள் என்னென்ன வேலைகள் இந்த மாட்டு பண்ணையில் நீங்கள் 6 மாடுகளுக்கு நீங்கள் பண்ணுவீங்க? காலையில் அங்கே வீட்டுக்கிட்ட சாப்பாடு செஞ்சுட்டு விலைக்கு கழுவி எல்லாம் எடுத்து கூட்டிக்கு எடுத்து எல்லாம் பண்ணி போட்டு இங்கே 9 மணிக்கு வந்தால் இதுக்கிட்ட போகிற சாணி எடுத்துட்டு மேவு போட்டு ஒரு தண்ணி வச்சு வேறு நேரமாச்சு இன்னும் சாப்பிட கூட இல்லை. இன்னும் போயிட்டா குளிச்சுட்டு சாப்பிடணும். அதுக்குள்ளே இந்த யூடியூப் காரனுக்கு வேறு வந்து பேட்டி வேறு எடுக்கிறானுங்க. அப்புறம் இதெல்லாம் பண்ணுறதுக்கு மத்தியானம் ஆகி போயிருங்க. அப்புறம் தான் இன்னும் போய் வீட்டு வேலை பண்ணணுங்க. சரிங்கம்மா, சரி சரிங்கம்மா, ஒரு 5 நிமிஷத்தில் முடிச்சிடுறேன், நீங்கள் சாப்பிட்டுக்குங்க. சரி, அப்போ இந்த காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் நீங்கள் இந்த வேலைக்கு இந்த இரவு நேரங்களில் மாடுகளுக்கு நீங்கள் தீவனம் போடுற வழக்கம் இருக்குங்களா? ஒரு 2 நேரம் 3 நேரம் போடுங்க. நைட்டுக்கு ஒரு தடவை. நைட்டு எத்தனை மணிக்கு வந்து போடுவீங்க? நைட்டு ஒரு 7 மணிக்கு 6 மணிக்குள்ள போட்டு அதோட முடிஞ்சிடும். அப்புறம் காலையில் பால்லாம் கறந்து போட்டு 2 மணிக்கு மேய் போட்டுருவோம். நைட்டு 12 மணிக்கு மேலே அந்த மாதிரி எல்லாம் போடுற பழக்கம் எல்லாம் கிடையாது. நிறைய போட்டு போயிருக்கோம். நிறைய விடி வெறி சாப்பிட்ற மாதிரி நிறைய 2 கூட 3 கூட எல்லாம் காடி நட்டு விட்டுட்டு போயிருக்கோம். எவ்வளோ போட்டாலும் நான் சாப்பிட்டே இருப்பேன்னு சொல்லிட்டு மாடு சாப்பிட்டே இருக்கு இல்லைங்களா? நம்ம கணக்கு தெரியும் இல்லைங்க. இப்போ என் கூட தம்பி வந்து கேமரா பிடிக்கிற தம்பி வந்திருக்காருங்க. அவர்கிட்ட வந்து நான் மாட்டு பண்ண ஆரம்பிங்க அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது நான் ஒரு ஐடியா சொல்லிட்டு வந்தேன். அப்படிங்கும்போது அவர் வந்து இந்த ஒரு மாடுகளை வந்து வளர்த்து அவர் வந்து ஒரு பண்ணையாக மாற்றி அவர் ஒரு நல்லா சம்பாதிக்கணும் அப்படின்னா என்ன மாதிரி நம்ம ஆரம்பிக்கணும்? அவர் ஆரம்பிக்கணும்னா சாலை போடணுங்க. செட்டு போடாதீங்க. சும்மா ஒரு சிம்பிளாக போட்டாங்க கூட கொஞ்சம் மேலே போட்டுக்கலாங்க. நாங்கள் முதல்ல அப்படித்தான் போட்டோங்க. சின்ன சாலையாக தான் போட்டணுங்க. அப்புறம் தான் கொஞ்சம் நாள் காசெல்லாம் வந்த வர அப்புறம் பெரிய சாலையாக போட்டோம். இதுக்கும் 5 லட்ச ரூபாய் ஆகி போச்சு. இதுக்கு 5 லட்சம் ரூபாய். ஓகே. இப்போ போடணுன்னா மறுபடி 2 லட்சம் சேர்ந்தாங்க. அதெல்லாம் விலைவாசி ஏறி போச்சு இல்லைங்க. அதனால நிறைய காசு செலவு. இப்போ இப்போதைக்கு போட்டோம். இந்த வருஷத்துக்கு போட்டால் கூட 6 லட்சம் 7 லட்சம் ஆகி போயிடும் இந்த மாதிரி செட்டு போடுறோம். அப்போ ஒரு 5 வருஷம் ஆச்சுங்க. ஒரு 2 வருஷம் 3 வருஷம் உழைப்பு கொடுத்து நம்ம ஒரு 2-3 மாடு வாங்கி விட்டோம்னா சம்பாதிக்கலாம் இல்லைங்களா? சம்பாதிக்கலாம். ஆனால் அனுபவம் இருக்கணும். கிடாரி வாங்கி மேய்ச்சி விற்றாலும் 6 மாதம் 7 மாதத்துல மடி வந்து விற்று போடலாம். 1 லட்ச ரூபாய் 70 ரூபாய் 80,000 ரூபாய்க்கு போடணும். சரிங்க, ஓகே. காசு ஒரு 40,000 35,000 வாங்கினா செனை பிடிச்சா 80-70 ரூபாய்க்கு போகும். ஓகே. நீங்கள் பால் ஏதாவது வேற யாராவது தேவைப்பட்டா நீங்கள் கொடுப்பீங்களாமா? அது கொடுக்க மாட்டேன். கொடுக்க முடியாது, உபரியே இருக்காது இல்லைங்களா? உங்கள் வீட்டுக்குள்ள அதாவது நீங்கள் சொசைட்டிக்கு நீங்கள் ஊற்றுறதுனால அந்த சொசைட்டிக்கு மட்டும்தான் ஊற்றுற அளவுக்கு நீங்கள் வச்சுருக்கீங்க. வீட்டு யூஸ்க்கு நீங்கள் வச்சுக்குவீங்க இல்லைங்களா? வீட்டு யூஸ்க்கு ஒரு 2 லிட்டர் வச்சுக்கோங்க. காலையில் 1 லிட்டர், சாயந்தரம் 1 லிட்டர். சரி, ஓகே. நிறைய பேர்கிட்ட கேட்குற அந்த தகவல் தான் உங்ககிட்ட கேட்குறேன். மாடுகளுக்கு வந்து என்னென்ன மாதிரி நோய்கள் வரும், அந்த நோய்களுக்கு நீங்கள் ஏதாவது பிரச்சனைகளுக்கு தீர்வு ஏதாவது வச்சுருக்கீங்களா? காய்ச்சல் வருங்க, அடிக்கடி காய்ச்சல் வருங்க. டாக்டர் வர சொல்லி செக் பண்ணி பார்த்து ஊசி போட்டு போயிருக்கோங்க. அப்புறம் மேவில் ஏதாச்சும் பூச்சி கூடு வந்துச்சுன்னா வகுத்தால போகுங்க. அப்புறம் அதுக்கு டாக்டர் வர சொன்னால் அதுக்கு வந்து ஊசி போட்டு போயிடுவாங்க. அப்புறம் ரெடி ஆகிடும். அவ்வளவுதான், வேற ஒன்றும் இல்லை. சரி, தீவனங்கள் வந்து நீங்கள் அங்கே மசால் புழு வச்சுருக்கிறீங்க பார்த்தேன். அது போக வேற என்ன? பருத்தி கொட்டா, புண்ணாக்கு, வேற என்னென்னமோ சொன்னீங்களே? பருத்தி கொட்டா, புண்ணாக்கு, வெள்ளந்தவிடு, இதெல்லாமே நீங்கள் கொடுக்குறீங்க? ஆமாம், எல்லாமே கொடுக்குறோம். தண்ணிக்குள்ளே போட்டு எல்லாம் கலக்கி வைக்கணும். தண்ணி வைக்கிற போது. இப்போ ஆடுகள் நீங்கள் வளர்த்துட்டு இருக்கீங்கம்மா, இந்த ஆடுகளை பற்றி சொல்லுங்கள். எத்தனை வெள்ளாடு நீங்கள் வச்சுருக்கீங்கம்மா? வெள்ளாடு ஒரு பல கம்மி பண்ணிட்டுங்களா பார்க்க முடியாமல். இப்போ அளவாக ஒரு 5 உருப்படி 6 உருப்படி தான் இருக்குதுங்க. தீவனங்கள் நான் பார்த்தேன், நீங்கள் அப்படியே கட்டி தொங்க விட்டுறீங்க. ஆமாம். இந்த ஆடுகளுக்கு வந்து அந்த கட்டி தொங்க விடும் போது எப்படிங்க அது நல்லா ரசித்து சாப்பிட்டுக்குமா? ஆமாங்க. இல்லையா கீழே ஓட்ட பூரா கால் மல்லு ஊற்றி எல்லாம் உலர்த்தி போட திங்காது. கட்டி விட்டா தான் நல்லா சாப்பிடுங்க. நீங்கள் வெள்ளாடு விற்பனை கொடுக்குறீங்களாமா, இல்லை நீங்கள் வீட்டு யூஸ்க்கு தான் வச்சுருக்கீங்களா? இந்த கடாய்களை பெருசானா ஒரு 7,000 8,000 ரூபாய்க்கு கொடுத்துருவோங்க. கடை குட்டியெல்லாம் வச்சுருக்கோங்க. ஒரு வருஷம் ஆனால் விற்று போடுவோம். இங்கெல்லாம் கறி வந்து என்ன ரேட்டுக்கு விற்கிதுங்க? கறியெல்லாம் அங்கெல்லாம் 600 ரூபா 650 ரூபாய்க்கு போகுது. 600-650 ரூபா போகுது. சரி சரி. அதாவது ஒரு பண்ணை ஆரம்பித்தோம்னா அது மூலயமா இல்லாமல் சைடில் வந்து நம்ம ஆடு கோழி இதெல்லாம் சேர்த்து வளர்த்துக்கிட்டா உபரியாக அதுலேயும் ஒரு வருமானம் வரும். நம்ம இதில் கம்மியாகும் போது அதில் எடுத்துக்கலாம். ஆமாங்க, எடுத்துக்கலாம். அதுதான் நீங்களோட ஐடியா இல்லைங்களா? ஓகே.
சரிங்கம்மா, நிறைய தகவல்கள் எங்ககிட்ட பகிர்ந்துக்கிட்டீங்க. சரி. ஃபர்ஸ்ட் நீங்கள் போய் சாப்பிடுங்க. ரொம்ப நன்றிங்கம்மா. சரிங்க. அவங்க பசியோட நம்மக்கிட்ட நிறைய தகவல்கள் பரிந்துக்கிட்டாங்க. ஒரு சில தகவல்கள் நம்ம கேட்காத தகவல்கள் நம்ம இன்னைக்கு கேட்டோம். அவங்க உண்முகத்தோட வரவேற்று நமக்கு வாய்ப்பு கொடுத்தாங்க. வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றிம்மா. சரிங்க. ஸோ இந்த ஒரு பதிவு நிச்சயமாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். சிவாரன் டிவி இன்ஸ்டா பேஜையும் சிவாரன் டிவி தொடர்ந்து பார்க்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, ஃபாலோ பண்ண தருவீங்க. டில் தென் பாய் ஃப்ரம் உங்கள் சிவா. நன்றி, வணக்கம்.